நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்படி இருக்கு? என்னால இதை நம்பவே முடியலமா. யார் நீ? சினிமா நடிகையா? இல்ல அதுக்கும் மேல. கிண்டல் பண்ணாதீங்க. உண்மையாமா? அஞ்சனா, சினிமாக்காரங்க பார்த்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதோ அக்கா வந்துட்டாங்களே. இந்த அக்காவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ரொம்ப குண்டாயிட போறேன். இப்ப உடனே சாப்பிட வேண்டியதெல்லாம் இல்லம்மா, மெதுவா சாப்பிட்டா போதும். ஆனா சாப்பிடணும். சரி. ஐயோ, என்னெல்லாம் இருக்குது பாரு. இதுதான் இங்க தினமும் கொடுப்பாங்க. ஆமா, அண்ணன் எங்க? எந்த அண்ணன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான். ஃப்ரண்ட்ல தான் இருக்காரு. எல்லா பொறுப்பையும் அவரே பாத்துக்கிறாரு, A to Z. என்னால இன்னமும் நம்பவே முடியல. ஒரு ஆளால இப்படி எல்லாம் மாற முடியுமா? உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மாறாதவங்க யாரு இருக்கா? ஒரே மாதிரி எண்ணம் உள்ளவங்க சீக்கிரமா ஒன்னாயிடுவாங்களாம். அண்ணனுக்கு அப்பா அம்மா உறவுன்னு யாரும் இல்ல, அனாத. நானும் அப்படிதானே. அப்ப இவங்கெல்லாம் யாரு? நான் யாரு? பாஸ்கர் மாமா, நீங்க என்னோட அப்பா தான். மாமா கோவப்படாதீங்க, நான் சும்மா ஒரு யதார்த்தமா தானே சொன்னேன். என்ன பாருங்க. அட இருங்க, உங்களை சிரிக்க வைக்கிறேன் பாருங்க. கோவப்படுவீங்க? கோவப்படுவீங்களா? ஐயோ அஞ்சனா, உங்ககிட்ட போய் நான் சண்டை போடுவேனா? கொஞ்சம் இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகே சார். அப்பதான் இது மேட்சா இருக்கும். ஓகே சார், பண்ணிடலாம். இது கொஞ்சம் மேல. ஏய் வாங்கடா, வாங்க. இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தீங்க? உங்களை எல்லாம் காலையில வர சொல்லியிருந்தேன்ல. அண்ணே, பிபினோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஏய், ஹாஸ்பிட்டல் போனீங்களாடா? ஹாஸ்பிட்டல்லாம் போலண்ணே, இப்போ பரவாயில்ல. ஏய், நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். கூடவே இருப்பண்ணே. அண்ணே, அஞ்சனா வந்திருக்காங்க. யாருடா இது? இளவரசியா? ஆளே மாறிட்டீங்களே. எல்லாமே மேக்கப் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி இளவரசி தான். என்னங்கடா? சரி, அதெல்லாம் விடுங்க. எல்லாருமே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எல்லாருமே தெரிஞ்சிட்டீங்களா? அண்ணன் தெரிஞ்சிட்டா நாங்களும் தெரிஞ்சிடுவோம். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாண கிஃப்டோட தான் நாங்க வந்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எல்லாருமே தெரிஞ்சதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட். அதுதான் எனக்கு முக்கியமும் கூட. அஞ்சனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அத நீ தான் வந்து தொடங்கி வைக்கணும். நானா? ஐயோ, நான் வேண்டாம். ஏய், இங்க பாரு, இல்லனா அவனுங்க பழைய மாதிரி ஆயிடுவானுங்க. சரி, நான் வரேன். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. உள்ள வாங்க. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க. எடுத்துக்கடா. இதை நான் எடுத்துக்கிறேன். குடிங்க, எல்லாரும் குடிங்க. குடிங்க, ஜூஸ் குடிங்க. எடுத்துக்கடா. ஏய், நீ எடுத்துக்கடா. நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தா போதும். சந்திரானா, கல்யாண பொறுப்பை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டதுனால நீங்க ஒதுங்கி நிக்காதீங்க. யாரு சொன்னா நான் ஒதுங்கி இருக்கேன்னு? சரி, உங்க வைஃப் பசங்க எல்லாம் எங்க? இப்ப வந்துருவாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு புது Dress எல்லாம் எடுத்து கொடுத்தனே, கிடைச்சதா? PK இந்தியாவின் வைஸ் சேர்மன் மனு பிரதாப்பின் திருமணம் கோலாகலமாக தொடங்கியது.
மணப்பெண் அஞ்சனா. மருமகளாக அவர்களது தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்ணியை தேர்ந்தெடுத்து மல்லிகா பிரதாப் முன்மாதிரியாக விளங்குகிறார். இந்தியாவின் பல்வேறு பிரபலங்கள் இத்திருமணத்தில் பங்கேற்க உள்ளனர். அதை குறித்து ஒரு பார்வை. நான் இப்போ கார்ப்பரேட் இந்தியாவோட குடும்ப வீட்டுல நிக்கிறேன். திருமண ஏற்பாடுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்த திருமதி மல்லிகா பிரதாப் இப்ப நம்ம கூட இருக்காங்க. இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேடம்? நான் எப்பவுமே மாற்றத்தை விரும்புறவ எல்லா இடத்துலயும். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அஞ்சனா எங்க எஸ்டேட்ல வேலை பார்த்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு யாரும் இல்ல. நான் அவளை என் மருமகளா சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு என் பையன் என்கிட்ட வந்து சொன்னான். நான் அதை எதிர்க்கவே இல்ல, மனசார ஒத்துக்கிட்டேன். இதுல விளம்பரம் எல்லாம் எதுவும் இல்ல. நான் எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இப்போ கல்யாணத்தை பத்தி மணப்பெண் அஞ்சனா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த கல்யாணம் எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கல. சொத்துக்கும் பணத்துக்கும் நான் என்னைக்கும் ஆசைப்படுறவளும் இல்ல. நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. இந்த கல்யாணத்தையும் நான் அப்படிதான் பாக்குறேன். வருங்கால மனைவி சொன்னதெல்லாம் கேட்டியா? இந்த கல்யாணத்துல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம்லாம் ஒண்ணு இல்லையா, அவ்வளோ திமிரு. நீ போய் கையில கால்ல விழுந்து வாமா வாமான்னு கெஞ்சி இல்ல கூட்டிட்டு வந்திருக்க. காதல பிச்சை எடுத்து வாங்கியிருக்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ இன்னும் என்னெல்லாம் ஆடுவாளோ. ஷாஜி, ராத்திரி தான் அவங்க புடவை கொண்டு வராங்க. அந்த சடங்கு பிரம்மாண்டமா. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. எல்லா ஏற்பாடையும் அருண் பண்ணிட்டாப்ல. இருந்தாலும் நாம நிறைய பேர் இங்க இருக்கணும்ல. பொண்ணு சைட்லயே நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியட்டும். என்ன? ஆமா ஆமா. வாங்க சார். பாஸ்கர் சார் எங்க சூப்பர்வைசரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அருவா சாஜி தானே? அருவாலாம் இப்ப இல்ல சார். அஞ்சனா உடைச்சு போட்டுட்டா. நீங்க தனியா வந்தீங்க? ஆமா, அவங்க நேரா அங்க வந்துருவாங்க. எப்படி வந்தீங்க? நான் பஸ்ல வந்துட்டேன். சரி சார், வாங்க. வரேன். வாங்க வாங்க சார். தேங்க்யூ. இதை கொஞ்சம் பிடிங்க. எடுத்துங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். உள்ள வாங்க சார். என்னம்மா இதை வச்சுக்க. ஐயோ போதும்க்கா. அஞ்சனா, நாளைக்கு நீ கட்ட போறது எந்த மாதிரி சாரிமா? அது நைட்டு தான் அவங்க கொண்டு வருவாங்க. கிராண்டா இருக்குமா? சிம்பிள் தான். சிம்பிள் சாரியே போதும். நல்லதா இருக்கும். உனக்கு என்னமா? நீ எப்பவுமே அழகு அஞ்சனா. எது போட்டாலும் நீ அழகுதான். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க எல்லாரும் அப்பவே வந்துட்டீங்களா? ஆமா. அஞ்சனா மேடம் மனு சாரோட ஆசையை நாளைக்கு நிறைவேற்ற போறாங்கல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷம் சார். ஐயோ என்னெல்லாம் சார்னு கூப்பிடாதீங்க, ஆலன் அப்படின்னு கூப்பிட்டா போதும். அடுத்தது மனு சாரை போய் பார்க்கணும். அம்மா, அவர் எங்க இருக்காரு? நீங்க போய் பாத்தீங்களா? இந்த சூப்பர்வைசர் அஞ்சனாக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுப்பாரு. நடுவுல காதல் கன்றாவின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் இப்ப அஞ்சனா மேடம்னு கூப்பிடுறாரு. எல்லாத்துக்கும் பெண் விளைவுகள் உண்டுன்றது உண்மைதான். அதுவும் சரிதான். ஹலோ, நான் தான்.
ரஷீத் சார், வாரண்டா? என்ன கேஸு? சரி. என்னங்க? அந்த எஸ்ஐ முகமது ரஷீத் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கான். இப்போ எதுக்குங்க அது? நான் தான் தொழிலை விட்டுட்டேன்ல. ஒரு அரசியல் கொலை பண்ணணும்னு கட்சிக்காரங்க கட்டாயப்படுத்துனாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பழி வாங்குறாங்க. ஏதோ பழைய கேஸை தூசி தட்டுறானுங்க. நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன். திரும்பவும் பழைய வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல, இப்பதான் எனக்கு நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்கீங்களே. தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் எப்பவும் மீற மாட்டேன். சொல்லுங்க. நான் இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், மல்லிகா பிரதாப் வீட்டுக்கு. எல்லாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. நான் இங்க வந்துட்டேன். அப்புறமா நானே கூப்பிடுறேன். ஹலோ, வணக்கம். தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க எந்த உதவியும் கிடைக்க போறதில்ல. இருந்தாலும் ஒரு முயற்சி. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மொத்த மினிஸ்ட்ரியும் இங்க வரும். நமக்கு கல்யாணம் தானே முக்கியம். கேள்விப்பட்டேன். உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. மல்லிகா, ஒரு நிமிஷம். கார்ப்பரேட் இந்தியாவுக்கு என்னாச்சு? மைனஸ் growthன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த கல்யாண விஷயம் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். சரியாயிடும். கம்பெனி இன்னும் டாக்ஸ் அடைக்கலன்னு கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா அடிச்சிடலாம். நீங்க உள்ள வாங்க. மனு, பாப்பா. சார், வணக்கம் சார். சரி மனு, நான் உள்ள போய் உட்கார்றேன். ஓகே. யோ, என்னையா சீக்கிரம் வந்துட்டேன்? சார், உங்க கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வர ஆசைப்பட்டேன். வேலையில இருந்து துரத்தி விட்டுருவேன். அப்புறம் வீட்லயே உட்காரு. ஐயோ, நான் சும்மா சொன்னேன் சார். சார், மேடம் உள்ள இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். வரேன் சார். என்ன லேட்டா வரீங்க? நானா இந்த கல்யாணத்தை ஆபீஸ்ல இருந்தே நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கும் சாரி தானா? எல்லாம் முடிவு பண்ணல. உங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்கு சுஜா. தேங்க்ஸ். உங்களுக்கும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. டீனா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துட்டல? பார்த்துட்டேன். ஓகே, உன் ஒப்பீனியன்? எக்ஸலண்ட். அந்த அருணை பத்தி உன் ஒப்பீனியன் என்ன? வெரி எஃபிஷியன்ட். ஓகே. ஆடிட்டோரியம், ஸ்டேஜ் எல்லாமே பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேடம். சுஜா மேடம், ராத்திரி புடவை கொண்டு போய் கொடுக்கற சடங்கு இருக்கு. நீயும் கூட வரணும். ஓகே மேடம். நீயும் வாட்டினா? ஓகே மேடம். சுஜா, மனுவுக்கு சிஸ்டர்ஸ் இல்ல. நீதான் அந்த இடத்துல இருந்து சடங்கெல்லாம் செய்யணும். நான் இந்த வீட்டு வேலைக்காரி மேடம். ஹே, இல்லம்மா. நீ 12 வயசுல இருந்து இந்த வீட்ல இருக்க. நீயும் இந்த வீட்ல ஒருத்தி தான் சுஜா. என்னாச்சு? மேடம் சொன்னதை கேட்டீங்கல்ல? சகோதரிக்கு பதிலா நான் போகணுமா? மனசாருக்கு சிஸ்டர் ஆனதை விட சந்தோஷம் அஞ்சனாவுக்கு நான் நாத்தனார் ஆனதுதான்.
என்னையும் மேடம் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும். சாரதா, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னைக்கும் நாளைக்கும் பண்ணாத. இதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே, அவங்க கொண்டு வரத நாம சாப்பிட்டா மட்டும் போதும். சரி மேடம். மேடம். எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? பிளான்டேஷன்ல வருமானம் என்னன்னு தெரியுமா? 10 கோடி நஷ்டம். ஆமா மேடம், வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மாசம் சம்பளமே கொடுக்கல. வருமானம் இல்லாம எப்படி கொடுக்க முடியும்? பரவாயில்ல, பாத்துக்கலாம், நீங்க போங்க. சரிங்க மேடம். நீ உன் பின்னாடி சுத்தின எங்களெல்லாம் மறந்துட்டல்ல? நீ தான் வேற ஆளை கரெக்ட் பண்ணிட்டல்ல? ஆமா ஆமா. என்னோட கல்யாணத்தை நீ பார்த்து கத்துக்கம்மா. தாலி கட்டுறதையா? எல்லாமே புது ஸ்டைல்ல தான். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மனோ. ஏய் அலெக்ஸ், ஹாய். எங்கடா போயிருந்த? அவ்வளோ பிஸி ஆயிட்டியா? இங்கதான் வேலைக்கு ஆளே தேவையில்லையே. உனக்கு என்னடா வேலை இருக்க போகுது? முதல்ல நீ பாக்குறதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்கும் உழைப்பு தேவைப்படுதுல. சரி, இங்க வா. மச்சி, மாயா இங்க எதுவும் வந்துட மாட்டால? இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, கல்யாணத்துக்கு வருவா. அது பிரச்சனை இல்ல. நான் வந்தது உன்னை இன்வைட் பண்ணதான். சொல்லியிருந்தல, நாளைக்கு சாயந்தரம் உனக்கு ட்ரீட் கொடுப்போம். டேய், நாளைக்கு எதுக்குடா? மெதுவா பாத்துக்கலாம்ல. அஞ்சனாவும் கலந்துப்பா. அது உங்க 2 பேருக்கு தனியா வேற ட்ரீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு நீ தனியா தான் வரணும், வந்தே ஆகணும். சரி, வரேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான மேட்டரா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. என்ன? அருண் விஷயத்துல ஜாக்கிரதையா இரு. அவங்க 2 பேரும் பழைய லவ்வர்ஸ்டா. அதுக்கு சில அருவருப்பான விஷயம் வந்துச்சு. வாய முடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவனும் தலையிட தேவையில்ல. எங்களுக்குள்ள கலகம் ஊட்டலான்னு மட்டும் நினைக்காத, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஐம் சாரி. சரி வா. நம்ம சைட்ல இருந்து எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கணும். உங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் டீம் இங்கே வருவாங்களா? அது தப்பா இருக்குமே. வரமாட்டாங்க. நான் முகமது ரஷீது கிட்ட சரண்டர் ஆயிருன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். மேல இருந்து பிரஷர் வரலன்னா அது போதும்னு சொல்லிட்டாரு. ஒரு வேளை அவனுங்க கூட்டிட்டு போயிட்டா கூட நான் முகூர்த்த நேரத்துக்கு ஆடிட்டோரியத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன். அருவாவை கீழே வச்சா கூட நம்மளை யாரும் திருந்த விட மாட்டாங்க போல இருக்குன்னு. நாம இந்த ஊர் மத்தியில வாழ்ந்து காட்டணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு ஆடிட்டோரியத்தில் மக்கள் நம்மளை பார்த்து முணுமுணுக்கலாம். இவனுங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலைன்னு சொன்னா கூட நம்ம கண்டு காணாம இருக்கணும். டேய், நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்கண்ணா. சரியா? அப்புறம் இந்த வீட்டுக்கு வெளியில 2 கல்லு கிடக்கு, வாங்க எடுத்து போடலாம். வாங்க 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 வாங்க. சரிங்கண்ணா. ராத்திரியில யாராவது கவனிக்கா போனா கீழே விழுந்துருவாங்க. சரிதானே. வணக்கம். வாங்க மேடம். இவ என் ஃப்ரெண்டு மாயா. மாயா, இவர்தான் அஞ்சனாவுக்கு ஹிப்புதிக்கு அப்பா. பாஸ்கரன் பிளான்டேஷன்ல டிரைவரா இருக்கிறவரு. ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் சோனாவுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது, மனுவுக்கும் நான் தான் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த காலத்து பசங்களை பத்தி தெரியாதா? ஒன்னா டிராவல் பண்ணுவோம், ஒன்னா ரூம் போடுவோம், அங்க ஒன்னாவே இருப்போம். எனக்கும் மனுவுக்கும் இருந்தது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க. மனு கல்யாணம் பண்ணா கூட என்ன தேடி வருவான். இந்த காலத்து பசங்களாம் அப்படிதான். அஞ்சனாவை பார்த்துட்டு வந்துடும், வா. நாங்க நாளைக்கு வரலாம் தான் முதல்ல முடிவு பண்ணோம். அது சரி, வராம மட்டும் இருந்திருந்தா நான் ஆளை வச்சு தூக்கிட்டு வந்திருப்பேன்.
ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐயோ இப்ப வேண்டாமா, இப்பதான் குடிச்ச. வேண்டாமா, நாங்க அப்புறமா குடிக்கிறோம். சரிக்கா. கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு வந்தேன். என்னை கூப்பிடவே இல்ல, இருந்தாலும் வந்தேன். டாடியோட செல்ல பொண்ணாச்சு, வராம இருக்க முடியுமா? என் கூட இன்னொருத்தையும் வந்திருக்கா. நான் மாயா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசலாமா? நான் இப்ப வந்துடுறேன். நீ என்ன பாத்திருக்கல அஞ்சனா? ஆமா. மனு கூட பாத்திருப்ப. ஆமா. இப்போ தெளிவா சொல்றேன், மனுவுக்கு நானும் ஒரு மனைவி. சட்டம் அதை ஒத்துக்குமான்னு தெரியாது. மனுவுக்கு இன்னொரு மனைவின்னு தான் நான் சொன்னேன். முதல் மனைவின்லாம் நான் சொல்லல. அதுக்கு யாரெல்லாம் உரிமையை கொண்டாடுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கும் மனுவுக்கும் இருக்கிற உறவு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தொடரும். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. வேணும்னா கொஞ்ச நேரம் அழலாம். உனக்கு தான் அழுது அழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முத நாள் வந்து இப்படி எல்லாம் பேசுறது சரியா? அவனுக்கு ஏகப்பட்ட பழக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ராஜ வாழ்க்கைக்காக. அதுதான் எனக்கும் தேவை. இன்னைக்கே இதை நான் உன்கிட்ட வந்து சொல்ல காரணம், நாளைக்கே இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீ என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மாயா என்ன சொல்லிட்டு போறா? அது சொல்ல வேண்டாம். அவளுக்கு அவன் மேல உரிமை இருக்கு. அவளுக்கு அந்த உரிமையை கொடுத்ததே அவன்தான். இப்போ என்னோட விஷயம். மனு எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு நான் வரல. ஒரு தடவை உன் கால்ல விழுந்து நான் அப்படி கேட்டுட்டேன். எனக்கு அவன் வேணும்னு அழுத. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுப்பான்னு நினைச்ச. ஆனா நீ ஒத்துக்கல. இப்போ எனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்ல. சோனா, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, நான் அதை கேட்டுக்கிறேன். என்ன அடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அடிச்சுக்கோ. அடிச்சா அந்த வலி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். உன்னை நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். நிம்மதியா சந்தோஷமா நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது. கல்யாண வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நான் இங்க வரல, சாபம் விட. என்னைக்குமே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. அழுது அழுதே உன் காலத்தை நீ கழிக்கணும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் இங்கதான் இருப்பேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ கெட்ட கனவு கண்டுகிட்டே தான் இருக்கணும். நாம இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்தா இந்நேரம் எத்தனை பாட்டில் காலியா இருக்கும். என்னன்னு அதையெல்லாம் நான் மறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஐயோ, மணி 7 ஆயிடுச்சு. கல்யாண புடவைய எத்தனை மணிக்கு கொண்டு வராங்கன்னு அருண் சொல்லவே இல்லை.
டைம் ஏதாவது சொன்னாங்களா? 8:30க்கு அவங்க வருவாங்க. இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா? உடம்புக்கு ஏதாவது? சோனா மேடம் ஏதாவது சொன்னாங்களா? அருண், நான் ஒரு இடம் வரைக்கும் போகணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் அதுவும் பொண்ணு வீட்டை விட்டு போக கூடாது மேம். அது பெரிய ரிஸ்க். நான் போய் ஆகணும். நீ எங்க போனன்னு சொல்லுமா? எங்கேயும் அலோவ் பண்ண முடியாது. அட, எங்கன்னு முதல்ல சொல்லட்டுமே. நான் ராஜீவ் சாரை போய் பார்க்கணும். ரொம்ப எமர்ஜென்சி. நோ, நான் போய் ஆகணும். என்ன ஆனாலும் சரி. நீங்க இங்க வரக்கூடாது சார். ஒரு மெசேஜை பாஸ் பண்ண தான் வந்தேன். ஓகே. என்னாச்சு அஞ்சனாவுக்கு? ராஜீவ் சாரை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. ராஜீவ் சாரை பார்த்து நீ என்ன பண்ண போற? அத அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். புடவையை கொடுக்க அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. இப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும். சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். வாய்ப்பில்லை சார். இதெல்லாம் குளோபல் ஈவெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிள் சார். என் மனைவியை கூட்டிட்டு போறதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அஞ்சனா மேடம் இன்னும் உங்க ஒய்ஃப் ஆகல சார். நாளைக்கு 12:30 முகூர்த்தத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த உரிமை கிடைக்கும். ப்ளீஸ் சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஆமா, அருண் சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல. தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? தம்பி, தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறதா இந்த ஷாஜியோட பழக்கம். பாக்குறியா? நமக்குள்ள எதுக்கு சண்டை? நம்ம மேடத்துக்கே கால் பண்ணி கேட்டுடலாம். அருண், கால் பண்ணு. ஹலோ மேம், நான் அருண் பேசுறேன். தெரியுது, சொல்லு அருண். அஞ்சனா மேடம் ராஜு சாரை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னாளா? இல்ல மேம். ராஜீவ் அண்ணா வர வர எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. அஞ்சனாவை அவரோட பொண்ணு மாதிரி நடத்துறாரு. அவ மூலமா ராஜீவ் அண்ணா திரும்ப வரதா இருந்தா வரட்டும். நீ பெர்மிஷன் கொடு. இல்லனா நீயே அவளை கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுரு. மனு சார் இங்க வந்திருக்காரு மேம். மேடம் அவரே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நீ மனு கிட்ட போன கொடு. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். மனு, இப்ப நீ எதுக்காக அங்க போன? இங்க பாரு, நாளையில இருந்து தான் அஞ்சனா உனக்கு சொந்தம். இந்த மாதிரி நீ பண்றது சரியில்லை. அருணே கூட்டிட்டு போவான். போலாமா?
என்னாச்சு? மனசு கவலைப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? தினமும் நான் இங்க கவலைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கேன். நான் ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். எங்க போய் சேருவேன்னா எனக்கே தெரியாது. போற வழியில போயிட்டு இருக்கேன். மனுவுக்கு உன் மேல இருக்கிறது அளவில்லாத காதல். அதனாலதான் என் மேல இவ்வளவு கோவப்படுறார். இதை எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டான். இருந்தும் இதை பொறுத்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல நம்ம லவ் பண்ணது மனுவுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு முதல் நாள் யாருமே இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. மல்லிகா மேடம்க்கு நமக்குள்ள இருந்த லவ் மேட்டரை பத்தி தெரியாது. ராஜு சார் வீட்டில் இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அவர் இல்லைன்னா திரும்ப வந்துடலாம்ல? இல்ல, முடியாது. அவரை பார்க்காம நான் திரும்ப வரமாட்டேன். அப்படி என்ன எமர்ஜென்சி? நான் எப்பவும் ஆசைப்படுறது நிழல் தரக்கூடிய ஒரு மரம் தான். கொஞ்ச நேரமாவது வெயில உருகாம இருப்பேன்ல. ராஜு சார் நிழல் கொடுக்கிற ஒரு பெரிய ஆலமரம். மனசுக்குள்ள பெரிய குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அருண், கொஞ்ச நேரம் அமைதியா வண்டியை ஓட்டுறியா? ஏன்? இந்த பேச்சு கூட என் நிம்மதியை கெடுக்குது. வழியில வெத்தலையும் பாக்கும் வாங்கலாம். வாங்கலாம். நாம அவளுக்கு கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ பேசவே இல்ல. என்ன என்னன்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே சொல்லல. நம்ம கிளம்பலாமா? அவ வரட்டும். அவளை இன்னும் நிறைய காயப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒரு செகண்ட் கூட அவ நிம்மதியா இருக்க கூடாது. அவ இப்ப எங்க போயிருக்கா? சந்நியாசம் பண்ண போயிருப்பா. அவளை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. உண்மையிலேயே மனு நிரபராதி தான். இல்லம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ராடு தான். என்ன அந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான். மாயா, இது அவளோட பேக் தான். உள்ள பார்க்கலாமா? எதுக்கு? சும்மாதான். ஒருவேளை நமக்கு பிரயோஜனமா ஏதாவது கிடைக்கலாம்ல. என்ன கிடைக்குங்கிற? அஞ்சனாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது நமக்கு கிடைக்கும்ல. இந்த அப்ப இதை நீ செக் பண்ணு. நான் யாராவது வராங்கன்னு பார்க்கறேன். என்ன? சீக்கிரம் பாரு. ஆள் வராங்க, ஆள் வராங்கடி. ஓகே ஓகே. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? சேச்சே, எதுவும் மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவீங்க. பெரிய மேடம். யாராவது வராங்களான்னு பாரு. யாரும் இல்ல, சீக்கிரம் செக் பண்ணு. சரி சரி. மாயா, இதோ இங்க பாரு. ஜாதகம். அஞ்சனாவோட ஜாதகம். இதை எப்பவுமே கையிலேயே வச்சிருப்பாளா என்ன? நீ இதை புடி. ஒரு நிமிஷம். நான் இதை ஸ்கேன் பண்ணி PDF ஆக்கிட்டேன். எதுக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் இது கண்டிப்பா தேவைப்படும். சீக்கிரம் போய் பேசிட்டு வந்துரு. 8:30க்குலாம் அவங்க புடவையோட வந்துருவாங்க. ஆஹா, வா 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 வா, யாரு வந்திருக்கிறது? குழந்தை இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே. என்னம்மா இந்த சமயத்துல இங்க வந்திருக்க? ஏய்,
என்ன ஆச்சு? நான் வராததுக்கு அழறியா? ஏன் கண்ணம்மா, என்னால வர முடியாத சூழ்நிலை, அதனால உன் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? அது எனக்கு தெரியும். சோனா மென்டலி நல்ல பொசிஷன்ல இல்ல. ஒரு ஆபத்துல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கா. நாங்க வந்தேன்னு கேள்விப்பட்டா அவளோட பிரஷர் இன்னும் அதிகமாகுமா? சோனாவே வந்திருந்தா. ஓ அப்படியா? அப்ப அஞ்சனாவோட அழுகைக்கு காரணம் அவதான். பழி வாங்கணும்னே சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டா கூட சொல்ல தெரியல. அதை விடு, இப்படி உட்காரு. வா, வந்து உட்காரு. நாளைக்கு கல்யாண முகூர்த்த நாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் வந்தேன். நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண போறீங்க, அதுல என்ன பிரச்சனை? சோனா சோனா என்ன சபிக்கிறா. அதுல உண்மை இருக்கு. சோனாவோட ஆளுதானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மனு எப்பமா அவளோட ஆளா ஆனா? அவதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா. நாம ஆசைப்படுற மாதிரியா நமக்கு வாழ்க்கை அமையுது? அதெல்லாம் மேல இருந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அஞ்சனாவும் சோனாவும் ஒண்ணுதான். அவளோட தலைவிதி அப்படி ஆயிடுச்சு. நீயாவது நல்லா இருமா. என் ஜென்மமே சாபம் நிறைஞ்சிருக்கு. நான் யாருக்கும் தேவையில்லாதவதான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா 2 பேருக்கு உன்னை பிடிக்கும். உன்னோட நல்ல குணத்துக்கு ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கலன்னா 1000 பேருக்கு உன்னை பிடிக்கும். சரி, பிளான்டேஷன்ல இருந்து யாராவது வந்தாங்களா? அக்காங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப மத்தவங்கலாம் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாடம் சொல்லி கொடுத்தா என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அவங்கெல்லாம் மெனக்கட்டு எதுக்காக வரணும்? ஒன்னா அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அன்பெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த ஒருத்தியோட வெறுப்பை நீ மறக்கிறது தான் நல்லது. வாழ்க்கையில நம்ம போற வழியில வர்றவங்க எல்லாரும் நட்பா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுமா. எதிரிகளை நட்பாக்க முயற்சிக்க கூடாது. ஆனா உன்னால அதை கூட பண்ண முடியும். அதனால ஒரு அடி கூட நீ பின்வாங்க கூடாது. கண்டிப்பா பண்ணலாம்ல. அந்த கேள்வி உனக்கு வரக்கூடாது. அப்படிதான் செய்யணும். நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா? மணமேடையில முன்வரிசையில இருக்க மாட்டேன். ஆனா என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க கண்டிப்பா ஒரு ஓரமா நாங்க நிப்பேன். நிறைஞ்ச மனசோட நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவேன். இது போதும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன்னோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியலம்மா. அத இந்த உலகம் இனிமேதான் பார்க்க போகுது. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கட்டும். நாம நல்ல வழியில ஒவ்வொரு அடி எடுக்கும் போதும் அதை தடுக்க 10 அடிகள் அவங்க எடுப்பாங்க. அதை நாம கண்டுக்க கூடாது. சரி, கிளம்புமா. அம்மா, நீ எப்படி வந்த? அருண் கூட சார். வா. வாமா, வா. நீ ஏன்பா உள்ள வராம இங்கேயே இருக்க? சீக்கிரமா அஞ்சனா மேடம் கூட்டிட்டு போகணும். 8:30 மணிக்கெல்லாம் புடவையோட வந்துருவாங்க. ஓ சரி, கிளம்புங்க. சரி, கிளம்புமா. பத்ரம். நான் வரேன் சார். ஓகே சார், குட் நைட். Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.